சென்னை வானகரத்தில் இன்னும் சற்று நேரத்தில் அதிமுக பொதுக்குழு கூட்டம் நடைபெற இருக்கிறது. இதற்காக அதிமுகவினர் பலரும் வருகை தந்திருக்கின்றனர். இன்னும் சற்று நேரத்தில் பொதுக்குழு கூட்டம் நடைபெற இருக்கிறது. இதுகுறித்தான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் சிவக்குமார் இணைப்பில் இணைகிறார். சிவக்குமார், வணக்கம். இதுகுறித்தான முழு விவரங்களை பதிவு பண்ணலாம். அதிமுகவோட பொதுக்குழு மற்றும் செயற்குழு கூட்டமானது இன்று சென்னையில் இருக்கிற மாநகரத்துல நடைபெற இருக்குது. அதாவது பல்வேறு கட்ட எதிர்பார்ப்புகளுக்கு இடையே, அதாவது பாத்தீங்கன்னா ஏற்கனவே இந்த கட்சியோட மூத்த உறுப்பினர்கள் செங்கோட்டையன் உள்ளிட்டோர் தற்போது வெளியேறின நிலையில தமிழகம் முழுவதும் உள்ள மாவட்ட செயற்குழு மற்றும் பொதுக்குழு கூட்டமானது இன்னைக்கு மாநகரத்தில் நடைபெறதா அறிவிக்கப்பட்டிருக்குது. அறிவிக்கப்பட்ட நிலையில தமிழகம் முழுவதும் இருந்து பல்வேறு மாவட்டங்களை சார்ந்த 50க்கும் மேற்பட்ட மாவட்ட செயலாளர்கள், அதே மாதிரி மாநகர செயலாளர்கள் உள்ளிட்டோர் தற்போது அங்கே வரவேற்கப்பட்டிருக்கிறாங்க. வரவேற்கப்பட்ட நிலையில அடுத்த கட்டமா இந்த மாதிரி கட்சியை என்ன மாதிரி கொண்டு போறாங்க, அதாவது பொதுவா இந்த கட்சியில ஏற்கனவே இருந்து பிரிந்த, அதாவது நம்ம ஓபிஎஸ் அதே மாதிரி டிடிவி, சசிகலா உள்ளிட்டோரை இணைக்கணும் அப்படின்னு சொல்லி முதல்ல குரல் கொடுத்தாரு நம்ம செங்கோட்டையன். இந்த நிலையில அவருக்கு கட்சியில போதிய அளவுக்கு எனக்கு முன்னுரிமை தரல அப்படின்னு சொல்லி கட்சியில் ஏற்பட்ட மனஸ்தாபம் காரணமா தற்போது தாவேக்கால பிரிச்சாரு. தாவேக்கால போய் சேர்ந்திருக்கிறாரு. மேலும் பலர் கட்சியிலிருந்து விலகிட்டு இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மனோஜ் பாண்டியன் உள்ளிட்டோர் கட்சியிலிருந்து விலகின நிலையில இந்த கட்சியை இதுக்கு அடுத்த கட்டமா இந்த வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் என்ன மாதிரி பண்ணலாம், அதே மாதிரி பாத்தீங்கன்னா கட்சியில வெற்றி பெறக்கு முன்பான வேலை வைக்க வேண்டிய அந்த ஏற்பாடுகள் உள்ளிட்டவர்கள் தற்போது அது குறித்தான ஆலோசனை கூட்டமானது தற்போது நடைபெற இருக்குது. சென்னை வானகரத்தில் நடைபெறக்கூடிய இந்த கூட்டத்துக்கு ஏற்கனவே தமிழகம் முழுவதும் இருந்து பல்வேறு மாவட்ட மற்றும் மாநகர செயலாளர்கள் வருகை தந்திருக்கிறாங்க. அவங்களுக்கு பாத்தீங்கன்னா அதாவது வந்திருக்கக்கூடிய அந்த மாவட்ட செயலாளர்களுக்கு வேண்டிய அளவுக்கான ஏற்பாடுகளை செய்யப்பட்டிருக்கு. பொதுவாக பாத்தீங்கன்னா சமையல்ல பொறுத்தமட்டும், அதாவது அங்க வரக்கூடிய கட்சி முடிஞ்ச பிறகு, அந்த கூட்டமானது முடிந்த பிறகு அவங்களுக்கு சாப்பாடு, உணவு உள்ளிட்டவைகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்குது. இதுல பாத்தீங்கன்னா பல்வேறு சைவம் மற்றும் அசைவம் உள்ளடக்கிய பல்வேறு அந்த சாப்பாடு ரெடி பண்ணப்பட்டது. மொத்தம் 18 வகையான சாப்பாடுகள், அதாவது சைவத்தை பொறுத்த மட்டும் 18 வகையான சாப்பாடுகளும், அதே மாதிரி பாத்தீங்கன்னா அசைவத்தை பொறுத்த மட்டும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 14 வகையான சாப்பாடுகளும் தற்போது ரெடியா இருக்குது. அதன் அடிப்படையில தற்போது இந்த கூட்டமானது கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இன்று மதியம் வரை நடைபெறும். அதே மாதிரி மாநகரத்தில், அதே மாதிரி மாவட்டங்கள்ல உள்ள மாவட்ட செயலாளர்கள் அடுத்த கட்டமா அந்த கட்சியை எப்படி கொண்டு போகலாம். ஏன்னா ஏற்கனவே பல்வேறு பிரமுகர்கள், அதாவது அதிமுக சேர்ந்த பல்வேறு பிரமுகர்கள் ஏற்கனவே வெளியேறி இருக்கிற நிலையில கட்சியை எவ்வாறு பலப்படுத்தலாம், அதே மாதிரி பாத்தீங்கன்னா கட்சியிலிருந்து விலகி சென்றவர்களை திரும்ப இணைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் எப்படி இருக்குது, கட்சி அந்த மாவட்டங்களை பொறுத்த மட்டும் அதிமுகவோட அந்த ஓட் பெல்ட் வர்றது எப்படி இருக்குது, இதுக்கு அடுத்த கட்டமா எப்படி கொண்டு போகலாம், அதே மாதிரி பாத்தீங்கன்னா இதுக்கு அடுத்த கட்டமா இந்த கட்சியில வேற என்ன நம்ம திருத்தங்கள் செய்யலாம். ஏன்னா பல்வேறு மாவட்ட செயலாளர்களுக்கு இந்த தடவை தலைமை எச்சரிக்கை கொடுக்க போறதா சொல்லி தற்போது தகவல் கிடைச்சிருக்குது. ஏற்கனவே பல்வேறு இடங்கள்ல மாவட்ட செயலாளர்களுக்கு உள்கட்சி பிரச்சனை இருக்கிறதாகவும் அதை தீர்ப்பதற்காக தான் இந்த அதிமுகவோட செயற்குழு மற்றும் பொதுக்குழு கூட்டமானது கூட இருக்குது அப்படின்னும், அதே மாதிரி வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல்களில் எவ்வாறு அந்த கட்சியோட அடிமட்டத்தில் உள்ளவங்களை எப்படி பலப்படுத்தலாம், அதே மாதிரி பாத்தீங்கன்னா இதுக்கு அடுத்த கட்டமா இதுக்கு நம்ம அந்த தேர்தலை நோக்கி போகும்போது அந்த கட்சிகள் சமாளிக்கக்கூடிய பிரச்சனைகளை எப்படி தீர்க்கலாம் அப்படிங்கிறது குறித்து தற்போது விவாதிக்கப்படதா இருக்குது. பவித்ரா, விவரங்களுக்கு நன்றி சிவக்குமார்.